அப்படியே அறிந்தவன் தெரிந்தவன் புரிந்தவன் அண்ணனை வைத்துக் கொண்டு மத்திரி சக்கரவர்த்தி சக்கரவர்த்திக்கும் அம்மையாருக்கும் என்னுடைய பெயரா சிசுபால சக்கரவர்த்தி. அப்படி சிசுபால சக்கரவர்த்தி 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 புராணம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் மயிலும் சங்கமலை சிமத்து அமர்ந்து செங்கோல கருத்தில் தாங்கி ஆட்சி விடத்தில் அமர்ந்து தர்ம தேவர நாட்டிய திசையை நடமாட விடாங்க ஆட்சி செய்தல் விடாங்க. என்னுடைய நாமதாகம் இருக்கிறது சிசுபால சக்கரவர்த்தி. ஆமா, அப்படி சிசுபால சக்கரவர்த்தி வருகிறேன் என்றால் அவருக்கு தேச ராஜாக்கள் எல்லாம் என்னை பார்க்கவில்லை. எப்படி தோன்றது என்னுடைய மனைவி பெயர் தெரியுமா? சுந்தரம் என்றால் அழகு. அதான் முருகனுடைய இடபாகத்தில் இருப்பது பள்ளி. அந்த சுந்தரம் வள்ளி சுந்தர வள்ளியை மணந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு 6 கடமை வாங்கி அவருக்கு முன்னாடி குடி மக்களுக்கு காலையில முற்பட்டார். நேற்றத்தில் முற்பட்ட போவதாக ஆட்சி செய்து வருகிறோம். அப்படி இருந்த போதிலும் இன்றைய தினத்திலே அரசை விடத்து அமர்ந்து அரசாங்கத்தை கண்டுகளிக்க வேண்டும். இருந்த போது சபை அணிக்கு போலவா உலவிசு கொடி மிசை விதமே கொல்பல விதனபடி நடித்த நாடனா. உலவிசு கொடி மிசை விதமே கொல்பல விதனபடி நடித்த நாடனா. கரிகலமை வளர்ச்சித்த புரணா. Come
மேற்படி எந்நாட்டிற்கு பொன்னாடத்தான விளங்கிற முடியாது. மற்ற நாட்டுக்கு சமத்துவம் ஒரு தாய் திருநாடு. குயிலாப்பாளையம் ஓசைக்கு உரியது குயில். அந்த குயில் எப்படி ஓசையை விடுகிறதோ அது போல இசையை ரசிக்கக்கூடிய ஊரு இந்த குயிலாப்பாளையம். யார் எப்படி பாடுறாங்க, யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு அத்தனையும் கலைஞானம் உள்ள ஊர். ஆமா, இந்த குயிலாப்பாளையம் நன்னகரில் இன்று உபயதாரர் 6வது உபயதாரர்கள் யாவத்தமாக ஒன்றாக சார்ந்து இந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதாவது கண் விழிக்க வேண்டும். அதாவது ஏகாதசி முடித்து துவாதசி வரையும் கண் விழித்தோம். ஆனால் எப்படி இருந்த போதிலும் அதாவது வைகுண்ட பாதை எட்டும் அப்படி என்பதற்காகத்தானே அதோ எங்கும் பார்த்து ரங்கம் பார்க்க வேண்டும். உலகம் எல்லாம் எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் சுற்றி சென்று பார்த்தாலும் கடைசியா போய் ரங்கத்தை பார்க்கணும். ஏன் சொன்னாங்க? இங்க எல்லாம் பார்த்துட்டு போய் அதை பார்க்கும்போது அதனுடைய அழகு தெரியும். ஆனா அந்த முன்னாடியே அந்த ரங்கத்தை ஸ்ரீரங்கத்தை பார்த்து விட்டு மற்ற ஆலயத்திற்கு சென்றோமே ஆனால் அழகு தராது. அதனாலதான் எல்லாத்தையும் பார்த்த பிறகு அதை பார்க்கணும். அதை பார்த்தோம்னா மற்ற ஆலயத்தை பார்க்க வேண்டிய எண்ணமே வராது. அவ்வளவு அழகு பொருந்தது ஸ்ரீரங்கம். ஆமா, அந்த 7 சுத்து மாதிரி சுத்தி வரணும்னாலே 2 நாள் ஆகும். அப்பேற்பட்ட ரங்கத்திலே பள்ளி கொண்டு இருக்கின்ற ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்காக தானே இந்த மார்கழி திங்களிலே வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு வளர்மதி திதியிலே இப்பேற்பட்ட வீரவனை செய்திருப்பேன கிராமவாசிகளுக்கும் அது மட்டும் அல்லாது இன்றைய உபயதாரர் யாவற்றமான பேர்களுக்கும் அடியன் சிறுவன் வணக்கம். பல வணக்கம். இந்த ஊர்ல 8 வருஷம் தொடர்ந்து ஆடி 7 வருஷம் அதோ பகவான் பெயரை புனப்பெயராய் வாய்த்த ஐயா வெங்கடேசன் என்று சொல்ற ஐயா அவர்களின் பெயரினாலே அதோ நெய்வேலி அடுத்த பெரிய கப்பங்குளத்தை சேர்ந்த KR வெங்கடேசன் அடியன் கொடுத்த ரூபாய் இது நாரும் உடலிலே நறுமண வீசக்கூடியது. அதாவது பாடக்கூடிய மாலை அதை இறைவனுக்கு சாட்டக்கூடியது. இறைவனுக்கு அந்த மாலை சாட்டுவதை விட பாமாலை சாட்டினமையானால் எங்கு வாடாதது. அதுக்குதான் நம்ம பாட முடியலன்னா நம்ம நாடகாரனை வச்சு ஆளுக்கு ஒரு பகவான் பாட்டு பாடணும்னா அந்த மாலை வாடாத மாலை. இந்த நாரம் உடலிலே நறுமணம் வீசக்கூடிய மலர் மாலை கொடுத்து சொர்க்க கணக்காகத்தான் 501 வாரி வழங்கிய ஐயா பகவான் பேரை புறப்பேர வைத்த வெங்கடேசன் ஐயா அவர்களும் அது மட்டுமல்ல இந்த உபயதாரர்கள் யாவத்தமானவர்களும் அதோ இருக்கக்கூடிய அப்பன் அருளை பெற்று மென்பேல வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் அல்லாது இக்கம்பெனிக்கு அதாவது ஓனராகவும் மற்றும் நாடக ஆசான்களுக்கும் அடியவன் வணக்கம். பல வணக்கம். என்ன போல அரசு படத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். யார் வராங்கன்னு பாருங்க.